ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. காத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வருகிறது ஜாக்பாட் அறிவிப்பு. அகவிலைப்படி உயர்வு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3 முதல் 4% வரை அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என கூறப்பட்டாலும் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. பணவீக்க போக்குகளை பொறுத்து 4% வரை அகவிலைப்படி உயர்வு வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் 50% உள்ளது. 7வது ஊதிய குழுவின் கீழ் அடிப்படை ஊதியத்துடன் அகவிலைப்படியை இணைப்பது குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. ஆனால் அகவிலைப்படி 50% தாண்டினால் இது சாத்தியம் கிடையாது. அதற்கு பதிலாக வீட்டு வாடகை படி போன்ற பிறவற்றை அதிகரிக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் மார்ச் 2024 மத்திய அரசு அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்தில் 4% உயர்த்தியது. அதேபோல் ஓய்வூதியம் பெறுவோருக்கான அகவிலை நிவாரணமும் 4% உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இருந்து அமலுக்கு வரும் வகையில் ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கூட்டமைப்பு 8வது ஊதிய குழுவை உருவாக்க வேண்டும் என்றும் 2024 பட்ஜெட்டுக்கு முன்னதாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. ஆனால் 8வது ஊதிய குழு அமைக்கும் திட்டம் இல்லை என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி ஜூலை 30 மாநிலங்களவையில் தெரிவித்தார். இந்நிலையில் 7வது ஊதிய குழு பிப்ரவரி 2014 நிறுவப்பட்டது. அதன் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2016 முதல் நடைமுறைக்கு வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3 முதல் 4% வரை அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.